பிள்ளையார்பட்டி விநாயகர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் இருக்கும் விநாயகர் மிகவும் தனித்துவமானவர். இவர் கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். சாதாரண விநாயகர் சிலைகளைப் போல இவருக்கு 4 கைகள் இல்லை, மாறாக இவருக்கு 2 கண்கள் மட்டுமே உள்ளன. மேலும் இவருடைய தும்பிக்கை வலது பக்கமாக திரும்பியிருக்கிறது. இது வலம்புரி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறது. வலம்புரி விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு பாண்டிய மன்னர் இந்த விநாயகரின் அழகால் கவரப்பட்டார். கோவில் இருந்த இடம் சிறியதாக இருந்ததால் பெரிய கோவில் கட்ட விரும்பினார். விநாயகர் சிலையையும் வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தார். ஆனால் சிலையை எடுக்க முயற்சிக்கும் போது ஒரு அதிசயம் நடந்தது. அந்த பாறையிலிருந்து இரத்தம் போல சிவப்பான திரவம் வெளியேறத் தொடங்கியது. இதை கண்ட மன்னரும் மக்களும் மிகுந்த ஆச்சரியமும் பக்தியும் அடைந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு சித்தர், இது மனிதர்களால் செதுக்கப்பட்ட சிலை அல்ல, இது சுயம்பு விநாயகர், தானாகத் தோன்றிய தெய்வீக உருவம் என்று கூறினார். அதன் பிறகு யாரும் அந்த பாறையை தொடவே இல்லை. விநாயகர் இருந்த இடத்தைச் சுற்றியே கோவில் கட்டப்பட்டது. இந்த விநாயகரை முழு மனதுடன் வேண்டினால் அவர் விரும்பிய ஆசைகளை நிறைவேற்றுவார் என்று பக்தர்கள் இன்றும் உறுதியாக நம்புகிறார்கள்.